ஜனவரி 1, 2007 அன்று திங்கட்கிழமை எனில் ஜனவரி 1, 2008 அன்று என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. கேலண்டர்ல இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த இயரை மட்டும் எடுத்துக்காங்க. இந்த இயர் லீஃப் இயரா இல்லைன்னு பார்க்கணும். லீஃப் இயர்னா அதுல 366 நாள் இருக்கும். இல்லைன்னா வெறும் 365 நாள் மட்டும்தான். லீஃப் இயர்னா பிப்ரவரியில ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சேர்ந்து வரும். அதாவது 29 நாள் வரும். அதனால 366 நாள் வருது. ஸோ இது லீஃப் இயரா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கடைசி 2 டிஜிட்டை 4ஆல் வகுக்கணும். எக்ஸாக்டா 4ஆல் வகுத்துச்சுன்னா அது லீஃப் இயர். ஸோ பாருங்க 7 அப்படிங்கிறது 4ஆல் வகுக்காது. அப்ப இது லீஃப் இயர் இல்லை. ஆனா இந்த 8 அப்படிங்கிறது 4ஆல் வகுப்படும். 2 நாள் 8. அப்ப இது லீஃப் இயர் தான். நெக்ஸ்ட் ஜனவரி 1, 2007 இருந்து ஜனவரி 1, 2008 வரைக்கும் மொத்தமா 365 நாள். ஸோ இங்க பாருங்க இந்த 2008 லீஃப் இயர் தான். ஆனா நம்ம ஜனவரியோடய நின்று போயிருது. பிப்ரவரியே வரல. பிப்ரவரி வந்தா மட்டும் ஒரு நாள் சேர்ந்து வரும். ஸோ இல்லைன்னா 365 நாள் தான். ஸோ 365 நாள். இந்த 365 7ஆல் வகுக்கணும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள், அதனால 7ஆல் வகுக்கணும். 5 7 35 மீதி 1 5 2 7 14 15 14 போச்சுன்னா மீதி 1 மீதி ஒரு நாள் இருக்குது. ஸோ ஜனவரி 1, 2007 அன்னைக்கு திங்கட்கிழமை அந்த நாள் விட்டுருங்க. அடுத்த நாள் என்ன வரும்? செவ்வாய்க்கிழமை வரும். ஸோ அப்ப ஜனவரி 1, 2008 அன்று செவ்வாய்க்கிழமை ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஜனவரி 1, 2011 அன்று சனிக்கிழமை எனில் ஜனவரி 1, 2012 அன்னைக்கு என்ன கிழமை கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.